ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து கான்டாக்ட்ல இல்ல. அவர் என்னை ஏமாத்திருக்காரு. இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும். அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா. இந்த மாலையும் கழுத்துமா நிற்கிறாங்களே, அது ஒரு செட்டப்பு. இப்போ அந்த உன் குழந்தைக்கு யாரப்பேன் 6 மாதம் கற்போன்னு சொல்கிறாள, ஏம்மா உனக்கு அறிவு இருக்கா? என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் பாடிக்கிட்டு இருக்காரு சுருதி ரங்கராஜ். மொவனை சுருதி போய் கோயம்புத்தூர் மாவட்ட போலீஸ் கமிஷனை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா வச்சுங்க, அடுத்த நிமிஷம் மாதம்பட்டி ரங்கராஜ் ப்ரொசீடியில் வந்து யாரையாவது ஆளை வச்சு மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி இந்த புகைப்படத்தை எடுத்து விட்டார்களா என்பதும் தெரியவில்லை. சிலாஜித் அஸ்வகந்தா மற்றும் சஃபேட் முஸ்லி போன்ற பிரீமியம் பொருட்களுடன் உங்கள் உடல் வலிமை, மன உறுதி மற்றும் உயிர் சக்தியை அதிகப்படுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை இயற்கை முறையில் பெருக செய்யுங்கள். ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து கான்டாக்ட்ல இல்ல. இந்த குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் நான் கம்ப்ளைண்டா உள்ள வச்சிருக்கேன். ஒரே நிமிஷம் இருங்க, நான் வந்து அட்ரஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன். நான் கண்டிப்பா எல்லாரையுமே அட்ரஸ் பண்ணுவேன். இப்ப என்னன்னா, அவர் என்னை ஏமாத்திருக்காரு. இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும். அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா. அதை வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும். ஆமா ஆல்ரெடி பண்ணியாச்சு. இட்ஸ் பீன் இயர்ஸ். நாங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது. ஸோ அப்பார்ட்மெண்ட்ல ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்பா உனக்கு பொண்டாட்டி இருக்கா? அந்த பொண்டாட்டி பேர் சுருதி, கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு வழக்கறிஞர் சுருதிக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் 2 பசங்க சிங்கக்குட்டிகள் இருக்கிறார்கள். அருமையாக வாழ்கிற வாழ்க்கை. ஆனால் வழக்கறிஞர் சுருதி ரங்கராஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க நான் சட்டபூர்வமான மனைவி, எனக்கும் அவருக்கு பிறந்த குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்காங்க. என் புருஷன் தானே, என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் பாடிக்கிட்டு இருக்காரு சுருதி ரங்கராஜ். அந்த மாதிரி இப்போ போயிட்டுருக்கு. மொவனை வக்கீல் கோவப்பட்டு சுருதி போய் கோயம்புத்தூர் மாவட்ட போலீஸ் கமிஷனை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா வச்சுங்க, அடுத்த நிமிஷம் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜெயில் கம்பெனியை 1, 2, 3 நாளில் எண்ணிகிட்டு இருக்க வேண்டிய சூழல் வருமா வராதா? இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் தெரியும், இந்த மாலையும் கழுத்துமா நிற்கிறாங்களே, அது ஒரு செட்டப்பு, ட்ராமா. எந்த கோயிலில் மாலை மாற்றினா கல்யாணம்னு சொல்கிறாங்க? மாலை மாற்றினா கல்யாணம் ஆயிருமா? சரி, தாலியே கட்டிக்கிட்டே வச்சுப்பா, அது சட்டபூர்வமாக செல்லுமா? செல்லாது. மௌன வழக்கறிஞர் சுருந்தி உன் பொண்டாட்டி கேஸை போட்டான்னா நீ உள்ளே தான் போகணும், அவளும் உள்ளே போகணும். 6 மாதம் கற்போன்னு சொல்கிறாள, ஏம்மா உனக்கு அறிவு இருக்கா? நீயே வேற தானே பொண்ணு, நீ எதுக்கு அவன்கிட்ட போய்? தப்பு தானே. இப்போ அந்த உன் குழந்தைக்கு யாரப்பேன் சொல்லு, கோர்ட்டு தான் தீர்மானிக்கணும். நான்லாம் ஒன்றும் சொல்ல முடியாமா? ஆனால் இதில் இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் இதுவரைக்கும் வந்து இணையதளத்தில் பதிவிடவே இல்லை. அவருடைய தளத்துலேயும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இன்னும் சொல்லவே இல்லை. சைலண்ட்டாக இருக்கார். அப்போ இந்த சைலண்ட்டாக இருக்கிற என்ன காரணம்? இது டுபாக்கூர் கல்யாணம்னு அந்த ஆளுக்கு தெரியுது. 2வது மிரட்டி விட்டார்களோ, ப்ரொசீடியில் வந்து யாரையாவது ஆளை வச்சு மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி இந்த புகைப்படத்தை எடுத்து விட்டார்களா என்பதும் தெரியவில்லை. ஆனால் குழப்பம்தான். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அதாவது ஒரு நல்ல பெயர் எடுக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். ஆனால் கெட்ட பெயர் எடுக்கிறதுக்கு 5 நிமிஷம் போகும். 5 நிமிஷம் ஒருத்தன் கெட்டவன் ஆயிடுவான். அப்புறம் அதை அழிக்கவே முடியாது. அழிச்சு பிடிச்ச விளையாட்டு கிடையாது. அப்போது உனக்கு இருந்த அந்த சமையல் தொழிலும் போயிடும். ஐயா அவன் இன்னொரு எத்தனை பொண்டாட்டிகிட்ட போயிட்டுருக்கான்னு ஊரில் வசப்படுவாங்க. அதுமாதிரி சினிமாலையும் எவனும் ஹீரோவை நடிக்க கூட மாட்டான். உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணாங்கிற கதை தான் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு. நேயர்களே, இதில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் செய்து தப்பு தவறு இன்னெல்லாம் நான் விமர்சிக்கலை, நடந்ததை நான் சொன்னேன், அவ்வளோதான். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். சிலாஜித் அஸ்வகந்தா மற்றும் சஃபேட் முஸ்லி போன்ற பிரீமியம் பொருட்களுடன் உங்கள் உடல் வலிமை, மன உறுதி மற்றும் உயிர் சக்தியை அதிகப்படுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை இயற்கை முறையில் பெருக செய்யுங்கள்.